ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். டிசம்பர் 23ஆம் தேதி இந்தியாவின் ஐஎன்எஸ் அரிகாத், ஒன் ஆஃப் த நியூக்ளியர் டிட்டரன்ஸ் இந்தியா செகண்ட் நியூக்ளியர் பவர்டு சப்மரின், பே ஆஃப் பெங்கால்ல இருந்த இந்த வெசலை பயன்படுத்தி K4SLBM சப்மரின் லான்ச்டு பெலிஸ்டிக் மிசைலை நாம ஏவி சோதனை பண்ணியிருந்தோம். நம்ம எல்லாருக்குமே இதுதானே தெரியும். பட் இட்ஸ் நாட் எ டெஸ்ட், இட்ஸ் எ ட்ரில். எஸ்எஃப்சி பண்ண ட்ரில் இது. அது யாரு எஸ்எஃப்சி? எஸ்எஃப்சிக்கும் இந்த ஐஎன்எஸ் அரிகாத்துக்கும் என்ன சம்பந்தம்? மீண்டும் ஒரு முறை ஏன் K4SLBM ஆனது சோதனை செய்யப்பட்டிருக்கு? இந்தியாவின் நியூக்ளியர் ட்ரையாட் இப்ப எப்படி கம்ப்ளீட் ஆகியிருக்கு அப்படிங்கறத தான் இன்னைக்கான காணொலியில நாம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம், ஒரு டிஃப்ரெண்டான ஆங்கிள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம். இது இந்திய டிஃபென்ஸ் அப்டேட் சீரிஸ். லெட்ஸ் டைவ் இன்டு இட் நண்பர்களே. இந்த சோதனையை நடத்துறதே இந்தியாவுக்கு பெரிய சோதனையா தான் இருந்தது. டிசம்பர் மாசம் முழுக்க இந்தியாவின் நோட்டம் அப்படிங்கறத எடுத்து பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு நோட்டம் அப்படின்னு கொடுப்பாங்க. நோட்டீஸ் டு ஏர்மேன் 2 நாளைக்கு அப்படின்னு கொடுப்பாங்க. ஆனா திடீர்னு நோட்டமே கேன்சல் பண்ணுவாங்க. இது மாதிரி கொடுத்து கேன்சல் பண்ணிட்டே இருந்தாங்க. பட் கான்ஸ்டன்டா அவங்க நோட்டம்ல நாம பார்க்க வேண்டியது நோட்டம் உடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது தான். ஓகே, எதற்காக நோட்டம் கொடுத்து கேன்சல் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிராகன் இன் பிரசன்ஸ். டிராகன் நம்ம கொடுக்கக்கூடிய நோட்டமுக்கு வெறும் 115 நாட்டிக்கல் மைல்ஸ் தொலைவில் ஜியாங்யான் ஹாங் சீரிஸ் ஸ்பை வெசல்ஸ், ரிசர்ச் வெசல் அப்படிங்கிற போர்வையில இந்த ஸ்பை வெசல்ஸை நம்ம நோட்டம்ல இருந்து வெறும் 115 நாட்டிக்கல் மைல்ஸ்ல ஸ்டேஷன் பண்ணியிருந்தாங்க. எதற்காக? நாம நடத்தக்கூடிய சோதனையில இருந்து டேட்டாவை எடுக்கிறதுக்காக. எது மாதிரியான சோதனை நம்ம நடத்துறோம் அப்படின்னா அவனுக்கு இன்புட் எடுத்துக்கிறதுக்காக. ஆப்வியஸ்லி நம்ம எந்த மிசைல எது மாதிரியான மிசைல சோதனை பண்ண போறோம், மிசைல தான் சோதனை பண்ண போறோமா அப்படின்னு அவனுக்கு தெரியாது. பட் நோட்டம் இன் ரேஞ்சை வச்சு நான் ஓரளவுக்கு மிசைலா இல்லையா அப்படின்னு கால்குலேட் பண்ணுவான். பட் எந்த மிசைல்னு அவனுக்கு தெரியாது. எனிஹவ், நம்ம பண்ணக்கூடிய மிசைல் சோதனையோடைய டெலிமெட்ரி டேட்டாஸ், ஸ்பீடு, எலக்ட்ரானிக் சிக்னேச்சர், ஃபிளைட் பாத் அப்படிங்கிற டேட்டாவை அவன் எடுத்துப்பான். சமீப காலமாக ஒரு 2023, 24, 25 இந்த வாக்கிலேயே நாம நோட்டம் கொடுத்த அலையா விருந்தாளியா சீனாவின் ஸ்பை வெசல்ஸ், சைனாவின் ரிசர்ச் வெசல்ஸ் இதெல்லாமே இங்க வந்துட்டு இருக்கிறாங்க. இவன் கன்னடம் மண்ண தூவி ஒவ்வொரு சோதனையை நடத்துறது நமக்கு பெரிய சாதனையா தான் இருந்துட்டு இருந்தது. அதனாலதான் இந்த வாட்டி இந்த கேட் அண்ட் மவுஸ் கேம் பிளேவை நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். அட் லாஸ்ட் டிசம்பர் 23ஆம் தேதி நமக்கு அந்த டேட் கிடைச்சது. K4SLBM, which is one of the India submarine launched nuclear weapon, ஐஎன்எஸ் அரிகாத்ல லோட் செய்யப்பட்டு விசாகப்பட்டினம் சப்மரீன் ஸ்டேஷன்ல இருந்து சப்மேஜ் ஆக ஆரம்பிக்குது. ரொம்ப சைலண்டா, எந்த ஒரு ப்ரியர் இன்ஃபர்மேஷன் எம்ஓரி சார்பாகவும் கொடுக்கப்படல. ரொம்ப சைலண்டா சப்மேஜ் ஆன இந்த சப்மரீன் பே ஆஃப் பெங்கால் நோட்டம் ஸ்பேஸ்ல இருந்து K4 சப்மரீன் லான்ச் பெலிஸ்டிக் மிசைல சப்மேஜ்டா லான்ச் பண்றாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம், சப்மேஜ்டா லான்ச் பண்றாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் K4SLBM அப்படிங்கிறது ஒரு புதிய மிசைல் இல்ல. எக்ஸிஸ்டிங்கா இந்தியாவின் நியூக்ளியர் டிட்டரன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மிசைல் தான். அதே மாதிரி ஐஎன்எஸ் அரிகாத் அதுவும் புதுசா உருவாக்கப்பட்ட சப்மரீன் இல்ல. ஆப்வியஸ்லி 2024 ஆகஸ்ட் மாசத்துல தான் உருவாக்குனாங்க. 2024 நவம்பர்லயே K4 மிசைல அரிகாத்ல இருந்து லான்ச் பண்ணி சோதனையை செஞ்சு பார்த்துட்டாங்க. ஆனா ஒரு வருஷ கால இடைவெளிக்கு பிறகு மீண்டும் எதற்காக இந்த சோதனை சேம் செட்டப்ல இருந்து நடத்தப்பட்டது அப்படிங்கிற கேள்வி ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருக்குமே வரும். அதற்கான விடை, இந்த வாட்டி நடந்த சோதனை எஸ்எஃப்சியின் தலைமையில நடத்தப்பட்டது. 2024 நவம்பர்ல நடத்தப்பட்டது. டிஆர்டிஓவின் தலைமையில நடத்தப்பட்டது. டிஆர்டிஓவின் சோதனைக்கும் எஸ்எஃப்சி உடைய சோதனைக்கும் பெரிய வேறுபாடுகள் இருக்கு. 2024 நவம்பர்ல டிஆர்டிஓ நடத்தும் போது சோதனையில வேலிடேட் பண்ணது எல்லாமே இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட்ஸ்ல வேலிடேட் செய்யப்பட்டது. ஒரு புதிய சப்மரீன், அதுவும் நியூக்ளியர் டிட்டரன்ஸ்ல கீ ரோல் பிளே பண்ணக்கூடிய ஐஎன்எஸ் அரிகான், அது சப்மெர்ஜ்டா இந்த K4 சப்மரீன் லான்ச் பெலிஸ்டிக் மிசைல அண்டர் வாட்டர்ல இருந்து லான்ச் பண்ணுமா அப்படின்னு சோதனையை செஞ்சிருக்கிறாங்க. விஎல்எஸ் டியூப்ஸா இருக்கட்டும், அந்த மிசைல்ஸ் உடைய ப்ரொபலிங் சிஸ்டமா இருக்கட்டும், இது மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்ல டிஆர்டிஓ 2024ல சோதனை பண்ணாங்க. பட் 2025ல இப்ப எஸ்எஃப்சி சோதனை பண்ணிருக்கிறது அப்படிங்கறதே முழுமையா வேற. இது ஆக்சுவலா நம்ம ட்ரில் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டெஸ்டிங் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது இதுல இல்ல. இந்த ஐஎன்எஸ் அரிகாத் காம்பேக்ட் ஸ்ட்ரெஸ்ல K4 சப்மரீன் லான்ச்டு பெலிஸ்டிக் மிசைல் அந்த வெப்பனை தண்ணி கடியில இருந்தவாறே லான்ச் பண்ண முடியுமா, லான்ச் பண்றதுல ஏதேனும் சிக்கல் ஏற்படுதா, அப்படி சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணா அதோட இலக்கு அதனால எட்டி அடைய முடியுதா அப்படிங்கிற ஒரு ட்ரில்ல தான் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா ஒரு மாக் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லலாமே. அதனாலதான் இதை நான் ட்ரில் அப்படின்னு நான் ஸ்பெசிஃபையா மென்ஷன் பண்றேன். நம்மளால கரெக்டான நேரத்துல நம்ம K4 சப்மரீன் லான்ச் பெலிஸ்டிக் மிசைல தண்ணியில் இருந்த மாதிரி ஏவ முடியுமா அப்படின்னு பார்த்திருக்காங்க.
இது ஏதோ சாதாரண விஷயம் இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 மீட்டர் தண்ணிக்கு அடியில இருந்து 1 டன் எடையுள்ள வார்ஹெட்டை கொண்டு ஒரு ஹெவி வெயிட் வெர்டிகல் லான்ச் மிசைல் ஆனது லான்ச் செய்யப்படுது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான கண்டிஷனை ஏற்படுத்தும் அந்த க்ரூவுக்கு. ஏதோ ஒரு சின்ன பிசுறு தட்டினா கூட 1 டன் பேலோட் அப்படியே பல டன் எடையுள்ள சப்மரின் மேல விழுந்து வெடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஆஸ் எ ரிசல்ட் சொந்த நாடே நியூக்ளியர் வெப்பனால அழிகிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சோதனை. இட்ஸ் அ நைட் மேர். அதனாலதான் இந்த சோதனை டிஃப்ரெண்டான என்விரான்மெண்ட்ல டிஃப்ரெண்டான சேலஞ்சிங் கண்டிஷன்ஸ்ல நடத்தப்பட்டிருக்கு. இது மாதிரி தொடர்ந்து இன்னும் நடத்தப்படும். இது ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் தான். இது மாதிரி தொடர்ந்து எஸ்எஃப்சினால நடத்தப்பட்டுட்டே இருக்கும் இயர்லி ஒன்ஸ். ஸோ இது ஒரு ஆங்கிள். செகண்ட் ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்டோம்னா K-15 அப்சல்யூட். நம்ம எல்லாருக்குமே தெரியும் K-15 ஒரு 750 கிலோமீட்டர் கொண்ட SLBM which is our primary nuclear deterrence weapon. இது INS அரிகாத் மற்றும் INS அரிகாந்த்ல இருந்து நம்மளால லான்ச் பண்ண முடியும். ஆனா இனி இந்தியாவுக்கு இந்த 750 கிலோமீட்டர் நியூக்ளியர் டிட்டரன்ஸ் அப்படிங்கிறது போதாது. வெறும் பாகிஸ்தானையும் சீனாவையும் முக்கியமான போஸ்டுகளையும் அழிக்கிறதுக்கு 750 கிலோமீட்டர் அப்படிங்கிறது இருந்தாலுமே நமக்கு இனிமேலும் பத்தாது. அடிஷ்னலா இந்த K-15 கொண்டு போய் நம்ம ஸ்ட்ரைக் பண்ணணும், ஒரு ஸ்ட்ரைக் மிஷனுக்கு போகணும் அப்படின்னா we have to be reach somewhat close distance. நேவல் டேர்ம்ல அந்த க்ளோஸ் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத சூசைட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இட்ஸ் நாட் ஏ சேஃப் டிஸ்டன்ஸ். ஏன்னா 750 கிலோமீட்டர் நம்ம சைனாக்கு எதிராக கவர் பண்ணணும்னா நம்ம பே ஆஃப் பெங்கால இருந்த மாதிரி தாக்குறது அப்படிங்கிறது நம்மளால பல பொசிஷனை கவர் பண்ண முடியாது. சம்வாட் நம்ம சைனீஸ் கோஸ்ட் ரீஜனுக்கு கிட்ட கோஸ்ட் ரீஜன் சைனீஸோடைய சி பார்டருக்கு கிட்ட போய் நம்ம லான்ச் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். அதே மாதிரிதான் பாகிஸ்தானுக்கும் நம்ம போக வேண்டி வரும். ஸோ 750 கிலோமீட்டர் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு இனிமேல் ஆப்டிமல் கண்டிஷனா இருக்காது. அண்ட் இந்தியாவுக்கு இது போதாது. ஏன்னா இந்தியாவின் நேவி அப்படிங்கிறது ப்ளூ வாட்டர் நேவியா மாறிட்டு இருக்கிறாங்க. இந்தியா இப்ப கட்டமைக்கும் வெசல்ஸ் அப்படிங்கிறது லாங் ஒயேஜுக்காக கட்டமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் பல நாட்டுல இந்தியா ரீலோஸ் அக்ரிமெண்ட் மாதிரி பல நாடுகளிடம் அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம மிடில் ஈஸ்ட் அக்சஸ் பண்றோம், ரெட்சில ப்ரொடெக்ஷனை கொடுக்குறோம், பிலிப்பைன்ஸோட EEZ வரைக்கும் நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஸோ இது மாதிரி நம்ம அக்சஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 750 கிலோமீட்டர் நியூக்ளியர் டிட்டரன்ஸ் மிசைல்ஸ், நியூக்ளியர் டிட்டரன்ஸ் இந்தியாவுக்கு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் மேட்ரே இல்லை எதிரி நாடுகளுக்கு. K-15 அப்படிங்கிறது அப்சல்யூட் ஆகுது. நம்மளுடைய பிரைமரி நியூக்ளியர் டிட்டரன்ஸ் வெப்பனாக K-4 அப்படிங்கிறது நிலைநிறுத்தப்படுது. இதுதான் இதுக்கு பின்னாடி, இதுதான் இந்த சோதனைக்கு பின்னாடி இருக்கிற காரணம். நம்ம எல்லாருக்குமே இப்ப கேள்வி வரலாம், யார் இந்த SFC, இவங்க ஏன் இந்த ட்ரில்ல நடத்துறாங்க, இவங்களுக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பல கேள்விகள் உங்களுக்கு வரலாம். SFC அப்படிங்கிறது ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட். இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் அப்படிங்கிறவங்க இந்தியாவின் நேவியோ இல்ல இந்தியாவின் ஏர்ஃபோர்ஸோ இல்ல மிலிட்டரியிலோ ஒரு படையா இருக்கிறவங்க இல்ல, இந்த முப்படைகளை சேர்ந்த ஒரு படையும் இல்ல. இவங்க கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். அந்த முப்படைகளுக்கும் தொடர்பு இல்லாத ஒரு படை தான் இந்த SFC. அண்ட் இந்த முப்படைகள்ல இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள், நியூக்ளியர் வார்ஹெட்ஸ், இது எல்லாமே என்னதான் அவங்க கிட்ட இருந்தாலுமே அதை இந்த SFC உடைய கமாண்ட் இல்லாம, அவங்களுடைய அனுமதி இல்லாம முப்படைகள்னால பயன்படுத்த முடியாது. இன்னும் சொல்ல போனா முப்படைகள்ல இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் பயன்படுத்துவது இந்த SFC, இவங்க தான், ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் தான். இப்படிப்பட்ட SFC-ய யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஈவன் ட்ரை சர்வீஸ், இவங்களுக்குன்னு ஒரு அத்தாரிட்டி இருக்கு, நியூக்ளியர் கமாண்ட் அத்தாரிட்டி. இந்த அத்தாரிட்டிக்கு கீழே தான் இந்த SFC அப்படிங்கிற ட்ரூப்ஸ் எல்லாமே வேலை செய்வாங்க. இந்த அத்தாரிட்டியை யாரு லீட் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய NSA அஜித் தோவால் அவர்கள். ஸோ அஜித் தோவால் அவர்கள் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டா PM நரேந்திர மோடி. இப்ப ஸோ ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன், செகண்டரி ஸ்ட்ரைக் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற கட்டத்துல நம்ம அணு ஆயுதத்தை பயன்படுத்தணுமா வேணாமா அப்படின்னு பிரைம் மினிஸ்டருக்கு அட்வைஸ் பண்றதே நம்ம NSA-வா தான் இருப்பாரு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் யாரு, ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்டை யார் கண்ட்ரோல் பண்றா, அந்த கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி யாருக்கு கீழே இருக்கிறாரு அப்படின்னு. ஸோ இந்தியாவின் பவர்ஃபுல் மேன் யாரு அப்படிங்கறத உங்களால கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அன்லைக் US அண்ட் ரஷ்யா, ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு தனி நபரால இந்த நியூக்ளியர் வெப்பனை இண்டிபெண்டா ஏவவோ இல்ல யூஸ் பண்ணவோ முடியாது. நாம எப்படி இதை கட்டமைச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டோம்னா, நியூக்ளியர் வெப்பன்ஸை லான்ச் பண்ணணும்னா சீரீஸ் ஆஃப் கோட்ஸை நாம வந்து மெர்ஜ் பண்ணி அந்த கோட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் மிசைல்ஸ் ஆனது லான்ச் ஆகும். இது நியூக்ளியர் பவர் ஒரு தீய சக்தி கைக்கு போறதோ இல்ல தன்னிச்சையா ஒருத்தனை பிரைன் வாஷ் பண்ணி அவனை லான்ச் பண்ண வைக்கிற சினாரியோஸ்ல இருந்து தள்ளி வைக்கும் ஃபார் சேஃபர் சைட். இப்ப இந்த SFC தான் INS அரிகாட்ல இருந்து K-4 சப்மரின் லான்ச் பெலிஸ்டிக் மிசைலை லான்ச் பண்ணி ட்ரில்ல பண்ணியிருக்கிறது. இப்ப ஜியோபாலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு போனோம்னா பிரைமரியா சீனாக்கு தான் இந்த இடத்துல கூடுதலான ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. பிகாஸ் நம்ம K-4ஓட நிறுத்தல, K-5 K-6 அப்படின்னு கலாம் சீரிஸ் SLBMs DRDO கொண்டு நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி
இந்த அரிஹாந்த் கிளாஸ் சப்மெரின்ஸ் அப்படிங்கிறது அரிகாத்தோட நம்ம நிக்கல, 3-4 சப்மெரின்ஸை நம்ம கட்டமைச்சுக்கிட்டு வந்துகிட்டே இருக்கிறோம். ஸோ மிசைல்ஸ் அதிகமாக டெவலப் செய்யப்படுது, சப்மெரின்ஸ் லான்ச் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக டெவலப் செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கு. K4 பிளஸ் அரிகாட் அப்படிங்கிற இந்த காம்போலயே நம்மளுடைய நியூக்ளியர் ட்ரையாட் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் சீல் செய்யப்பட்டது. ஏன்னா லேண்ட் பேஸ்டுக்கு அக்னி சீரீஸ்ல இருக்கு, அக்னி 5 வரைக்கும் நம்ம கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்கு. ஏர் பேஸ்டுக்கு பிரம்மோஸ் மற்றும் நிர்பயம் மாதிரி ஏர் லான்ச்சபிள் நியூக்ளியர் வெப்பன் இருக்கு. அண்ட் சி பேஸ்டுன்னு பாத்தீங்கன்னா K15 இருந்தாலுமே K4 அப்படிங்கிறது நம்மளுடைய சர்க்கிளை கம்ப்ளீட் பண்றதுக்கு இப்போ உதவி இருக்கு. பட் இதோட ஸ்டாப் ஆக போறது இல்ல. சரி, இந்த இடத்துல ஏன் சீனாக்கு மட்டும் கூடுதலான ஒரு அழுத்தம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி பாகிஸ்தான் இருக்கிறான், அவனை கம்ப்ளீட்டா இந்த சீன்ல இருந்து நாம நகர்த்தி வைக்கிறோம். ஏன்னா அவனுக்கு K15 போதுமானதா இருக்கும். பட் சீனா ஏன் இங்க உள்ள வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தோ பசிபிக் கிளாஷ் அப்படிங்கிறது தான். அடிக்கடி குளோபல் சவுத்துக்காக சவுத் சீனாக்கு பக்கத்துல நம்ம போயிட்டு வரதா இருக்கட்டும், மெரிடைம் எக்ஸசைஸ் பண்றதா இருக்கட்டும், பதிலுக்கு சீனா டிஜிபோனி ஹார்பருக்கு அக்சஸ் பண்றதா இருக்கட்டும், அம்பன்தோட்டா ஹார்பர் அக்சஸ் பண்றதா இருக்கட்டும் அப்படின்னா அவனும் வந்து போயிட்டு இருக்கான். இது மாதிரி அடிக்கடி இந்தியன் ஓஷனை அக்சஸ் பண்ணும் காரணத்தினால இப்ப நம்மளுடைய நியூக்ளியர் டிட்டரன்ஸ் சப்மெரின் சைலண்டா K4 பெலிஸ்டிக் மிசைல்ஸை சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ண முடியும் அப்படிங்கிற கண்டிஷனோட இருக்குது. அப்படிங்கும் போது இது அவனுக்கான ப்ரெஷரா தான் எதிர்பார்க்கப்படும். பிகாஸ் அவன் இன்னும் அதிகமான என்னதான் டைப் 093 மாதிரியான சப்மெரின்ஸ் அவன் அதிகமாக டெவலப் பண்ணிட்டு இருந்தாலுமே இந்தியாவுக்கு எதிராக அவன் வரான் அப்படின்னா ஆன்டி சப்மெரின் வார்ஃபேர் அப்படிங்கிறத அவன் இனிமேல் அதிகப்படுத்தணும். அதை அவன் பவர் பண்ணிட்டு தான் இனிமேல் இந்தியா கூட வர வேண்டியதா இருக்கணும். ஏன்னா சும்மா ஒரு ஸ்பை வெசலை கொண்டு வந்து நிறுத்துறான், இல்ல ஏதோ ஒரு வார்ஷிப்பை கொண்டு வந்து நிறுத்துறான் அப்படின்னா அட்டாக் சப்மெரின் மட்டும் இனிமேல் இருக்காது, நம்மளுடைய லாங் என்டூரன்ஸ் கொடுக்கக்கூடிய நியூக்ளியர் பவர் நியூக்ளியர் டிட்டரன்ஸ் சப்மெரின் இனிமேட்டு களத்துல இறங்கும். இதுதான் அவனுக்கு கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்கு. பட் இது சீனாவோட நிக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம கவர் பண்றது 3500 கிலோமீட்டர். ஸோ டர்க்கி போன்ற சில நாடுகளும் இங்கே உள்ள வராங்க. பட் டர்க்கி பாகிஸ்தான் அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட்டா இந்த சீன்ல இருந்து எலிமினேட் பண்றோம். டர்க்கி மற்றும் பாகிஸ்தான் இன்கேப்பபிள் இப்போதைய சூழ்நிலையில, அதனால அவங்கள சீன்ல இருந்து இப்போதைக்கு நம்ம தள்ளி வச்சுக்கலாம். பட் உலக மேஜையில இவங்களுடைய சத்தம் அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கும். இந்தியா இது மாதிரி நியூக்ளியர் டிட்டரன்ஸை காட்டுறாங்க, நியூக்ளியர் ட்ரையாட கம்ப்ளீட் பண்றாங்க, 3500 போறாங்க, உலக நாடுகளுக்கு அச்சுறுத்தல் அப்படிங்கிற வாய்ஸஸ் இப்ப பிரிலிமினரியா டர்க்கி மற்றும் பாகிஸ்தான் கிட்ட இருந்து வரும். பட் இந்த வாய்ஸ் அப்படிங்கிறது போக போக கடுமையாகும். ஏன்னா K4 ஓரளவுக்கு டர்க்கி வரைக்கும் ஒரு சில மிடில் ஈஸ்ட் ரீஜனை கவர் பண்ணும்போது, அண்ட் K5 K6 மாதிரியான மிசைல்ஸ் ஐரோப்பாவையும் மொத்த ஐரோப்பாவே கவர் பண்ணும்போது அது நேட்டோ நாடுகளுக்கு ஒரு அச்சுறுத்தலா பார்க்கப்படும் எதிர்காலத்துல. அண்ட் உலக மேஜையில அவங்களுடைய வாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா வரும். ஸோ இந்தியாவுக்கு வருங்காலங்களில் K5 K6 அப்படின்னு போகும்போது ஒரு பிரச்சனையா இருக்கும். இப்போ நீங்க கேட்கலாம், எப்ப அக்னி 5 இருக்கு, அது 5000 கிலோமீட்டர், அதற்கு வாய்ஸ் கொடுக்காதவங்க தான் இந்த K5 K6க்கு வாய்ஸ் கொடுப்பாங்களா உலக மேஜையில அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்னி 5 மாதிரியான மிசைல்ஸ் எல்லாமே லேண்ட்ல இருந்து லான்ச் பண்ணக்கூடியது, இல்லைன்னா சிலோஸ்ல நம்ம வச்சிருப்போம். இட்ஸ் ஸ்டேஷன் ஒன். இந்தியால இருந்து 5000 கிலோமீட்டர் அப்படிங்கிறது தான் கணக்கு. ஆனா நீங்க சப்மரீன்ல இருந்து 5000 அப்படிங்கிறது ஒரு மூவபிள் 5000. ஸோ 5000 நம்ம எங்க இருந்து வேணாலும் 5000 அப்படின்னு நம்ம எடுத்துட்டு போக முடியும். அதனால இது உலக நாடுகளுக்கு அச்சுறுத்தலா போகும். அதனாலதான் K5 K6 மாதிரியான SLBM நம்ம டெவலப் பண்ணி சோதனை செய்யும் போது உலக மேஜையில இந்தியாவுக்கு எதிரான வாய்ஸஸ் அப்படிங்கிறது அதிகமாக வரும் அப்படின்னு நான் சொல்றேன். என்னதான் நம்ம இது மாதிரி வேலைகள் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாலும் சைனா டிராகன் அப்படிங்கிறது பொறுமையா நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. இதுதான் இன்னைக்கு நான் சொல்ல வந்த செய்தியா இருக்கு. ஒரு சாதாரண சோதனை தானப்பா, K4 மிசைலை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க எடுத்துக்காதீங்க. அதற்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் மறைஞ்சிருக்கு. இத்தனை நகர்வுகள் நம்ம சார்பாக நாம நகர்த்திருக்கோம். அண்ட் அந்த நகர்வுகள் சொல்லக்கூடிய செய்திகள் என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. இதை பற்றின உங்களின் கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல விடுங்க. இது போன்ற பல செய்திகளை டீட்டெயிலா தெரிந்து கொள்றதுக்கு ஆயுதம் அறிவும் அப்படிங்கிற நம்ம டிஃபென்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணி பல வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. Until it's signing off from ஆயுதம் அறிவும் and stay tuned for next video, my dear friends. நன்றி, வணக்கம்.